ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலை வந்து விட்டதானால் அவனுடைய வாழ்க்கையின் உயர்வையும் நாம் பார்க்க முடியாது, அல்லது அவனுடைய சரீரத்திலும் ஒரு தொய்வை நாம் பார்க்க முடியும், பலனிழந்து போவதை நாம் பார்க்க முடியும். அவன் மெலிந்து காணப்படுவதை நம்மால் காண முடியும், வெளிப்படையாகவே பார்க்க முடியும். இந்த கவலை என்ன செய்கிறதுனால் ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பான தன்மையை இழந்து போகத்தக்கதாக அவனை மாற்றுகிறது. யாத்ராம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே கேட்கிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உடன்படிக்கையின் தேவன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். நான் மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு இவர்களை கொண்டு போவேன், நான் கர்த்தர் என்று அவரிடத்தில் சொல்லு என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். அவரும் வந்து சொல்லுகிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் புத்திரர் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோ மனமடிவாயிருந்தபடினால் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதான கஷ்டமான காரியங்களை குறித்து, கவலையான காரியங்களை குறித்து, வேதனையான காரியங்களை குறித்தே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களானால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உங்களால் செவி கொடுத்து கேட்க முடியாது. அதை மறந்து விடுங்கள். உங்களுடைய செவிகளை கர்த்தருக்கு நேராக திறந்து வையுங்கள். நீங்கள் கவலைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டு, ஒரு பாடை நினைத்தே கொண்டு சிந்தித்துக் கொண்டு, நோய்களை நினைத்தே சிந்தித்துக் கொண்டு, குறைவுகளை நினைத்தே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வழிகாட்ட விரும்புகிறார், அதிலிருந்து எப்பொழுது வருவீர்கள், எப்படி ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார் என்கிறதான அல்லது உங்களை தேற்றத்தக்கதான ஒரு வார்த்தையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், உங்களுடைய செவியை கவலை அடைத்திருக்கிறது. கவலையிலிருந்து வெளியே வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய செவி கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆறுதலின் வார்த்தையை கேட்கும்.